புதிதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. எஸ்ஐடி அலுவலகத்தில் ஆவணங்கள் எரிப்பு. பார்த்தீர்களா? பார்த்து என்னப்பா எரிச்சிருப்பாங்களா ஆதாரத்தெல்லாம்? தெரியல, ஏதோ வாக்கி டாக்கி மாதிரி ஏதோ மிஷின் மாதிரி இருக்கு, அதை எரிச்சதா சொல்றாங்க. ஆமா, அப்புறம் ஏதோ பழைய ஆவணங்கள் ஆபீஸை காலி பண்ண போறாங்க போல, அதனால எரிச்சிருப்பாங்க போல சார் பழைய ஆவணங்கள்லாம். சரி, எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி எத்தனை, ஒரு 30 வருஷம் இருக்குமா? இவங்க சொல்றத பார்த்தா 50 வருஷம் இருக்கும் போல சார். அவ்வளோ ஆவணங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க போல. இல்லைப்பா, அதான் சொல்லு, எத்தனை வருஷம் இருக்கும்? 25 வருஷம் இருக்குமா எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி? ஒரு வாரம் 2 வாரம் தான் இருக்குவாங்க. அதுக்குள்ளே எப்படி பழைய ஆவணம் வரும்? இங்கே பாரு, எல்லா ஆஃபீஸ்லேயும் வேஸ்ட் வரும், ரைட்டா? இப்போ நம்ம ஆஃபீஸில் பிரிண்ட் அவுட் இருக்கும்போது தப்பாகுதா? மாற்றி எடுக்கிறோமா? வேஸ்டேஜ் இருக்கும். அது எது கொளுத்துறீங்க? அது இப்போ கொளுத்த வேண்டிய அவசியம் எப்போதுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிழிச்சு அப்படியே குப்பையில் போட்டு போங்க. சிபிஐ வந்து அந்த குப்பையை சேகரித்து கூட இதை பார்த்து எடுத்துக்கிட்டோம். நீங்கள் அதை அழிக்கணும்னு நினைக்கிறதுக்கான நோக்கம் என்ன? நான் உள்ளபடியே இந்த 10 நாள் விசாரணையில் முக்கியமான ஆதாரங்கள் கிடைத்து அதை அழிக்க வேண்டும் என்பதற்காக கொளுத்தினார்கள் என்று நான் நம்பவில்லை. இன்னைக்கு இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த கண்களும் உங்கள் மீது இருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியும். இன்று காலை டெல்லியிலிருந்து சிபிஐ அதிகாரி, குஜராத் காடரை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி திரு பிரவீன்குமார் அவர்களும், கூடுதல் எஸ்பி முகேஷ்குமார் அவர்களும், சென்னையை சேர்ந்த ஒரு சிபிஐ சேர்ந்த ஒரு டிஎஸ்பியும் மொழி தெரிய வேண்டும் என்பதற்காக அவர்கள் இன்று காலை கரூர் வந்து விட்டார்கள். இன்று அதிகாலையிலே வந்து விட்டார்கள். அவர்கள் வருகிறார்கள் என்று தெரியுமே. இன்னைக்கு ஏன்பா கொளுத்துறீங்க? வாசலில் தான் கேமரா போட்டு உட்காந்துருக்காங்களே, கொளுத்தலாமா? இதுவும் ஒரு இம்பாக்ட் ஆகும்ல சார் மக்கள் மத்தியில். இதை எந்த லெவலுக்கு போயிட்டாங்க பாருங்க நம்மளுக்கு மீடியா. அங்கே அந்த கொளுத்திய இடத்தில் ஒரு பென் டிரைவ் கிடைத்தது. 30 ஜிபியா? பிராண்டு போட்டிருக்காங்களா? சாண்டிஸ்கா என்ன பிராண்டுன்னு? ஸோ இப்போ நான் நம்பல அதை. சரியா, முக்கியமான ஆதாரங்கள் அப்படிலாம் நீ ஒரு கமிஷன் ஆஃப் என்கொயரி இதில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமில் அப்படிலாம் பண்ண முடியாது. அண்ட் ஃபர்தர் அஸ்ராகருக்கு இந்த மாதிரிலாம் போய் ஒரு அமைச்சூர் விஷயம் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடிய நபர் கிடையாது அவர். சரியா? ஆனால் செய்தி இப்படி தானே போகும். ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள்? இன்று காலை புதிதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. எஸ்ஐடி அலுவலகத்தில் ஆவணம்